வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். எப்போவுமே துக்கத்தை தூர போடுங்க, சந்தோஷத்தை மட்டும் பக்கத்தில் வைங்க. எப்பவும் இனிமையான நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருந்துச்சு. காலையிலே ஒரு 7 மணிக்கே நான் எந்திரிச்சு முடித்தது வந்து நான் என்னோடய அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வேலைக்கு போக நைட்டு வர தூங்க நேரமே ஃபுல் பிஸியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி தான் நான் அந்த கொய்யாக்காய் செடி, தென்னை மரம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். சீத்தாப்பழ கண்ணுன்னு ஒன்று இங்கே கூட வச்சுருந்தோம். அங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எது எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இன்றைக்கி வந்து ரெகுலராக வேலைக்கு போகிறோமா, அந்த டஸ்ட்டு பூரா நம்ம மண்டையில் தான் இருக்குதா, அப்பப்போ தலையில் அரிக்க ஆரம்பிச்சிருது. நான் என்ன பண்ணேன், இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா 2ஆக கட் பண்ணி அதை நல்லா மண்டையில் அரைக்கி தேய்ச்சிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம டஸ்ட்டை பூரா கிளியர் பண்ணிடும். அப்புறம் 2வது பார்த்திங்கன்னா பொடுகு இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ்னே சொல்லலாம். நான் ரெகுலராக ஏதாச்சும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், அந்த இதில் திங்ஸ்லாம் தூக்கி வைக்கிறோம், அதெல்லாம் பண்ணுறோம்ல, எப்படி பார்த்திங்கனாலும் தலையில் தூசி விழுந்துருது, அழுக்கெல்லாம் பிடிச்சி இதாகிடுது. அப்புறம் இதை தேய்ச்சி ஒரு 1/4 மணி நேரம் வச்சு அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டோம்னா ஃப்ரெஷ் ஆகிரும். அந்த அரிப்புலாம் இருக்காது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றனால வீட்டில் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருந்த செம்பருத்தி பூ எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பூ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி அழகழகாக இருக்குன்னா, செம்மையாக இருக்குல்ல. நான் வாங்கிட்டு போன கண்ணாடி பவுலில் வச்சு அளவு பார்த்துட்டு இருந்தேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம குபேரனுக்கு ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாமிக்கே எடுத்துகிட்டு போனேன். எனக்கு எப்போவுமே இந்த குபேரன் சிலை ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவேன். எங்கள் ஊர் சாமி கோச்சிக்க போகுது. அப்புறம் எல்லா பூவையும் கொண்டு வந்து சாமி ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் எல்லா படத்துக்கும் ஒன்று ஒன்றா வச்சிட்ருந்தேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தான் கிளம்பிட்டு இருந்தேன். இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு நினச்சிருக்கேன். டைம் இருந்தால் கண்டிப்பாக கிளம்பிடுவேன். எல்லாம் நான் வந்து எங்கள் ஊர் காளியம்மனுக்கு ஒன்று, 5 சாமி படம் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கு ஒன்று, அப்புறம் முருகன் ஒன்று வச்சுருக்கிறேன். இது எங்கள் ஓனரக்கா கொடுத்தது, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சுருவேன். அப்புறம் அங்கே ஒரு குபேரன் சிலை வச்சுருக்கேன், அது எல்லாத்துக்கும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றியாச்சு. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடாச்சு. நான் எப்போவுமே சாமிக்கிட்ட என்ன தெரியுமா கும்பிடுவேன், ரொம்ப கொஞ்சம் செல்ஃபிஷாக கும்பிடுவேன். அம்மா கடவுளே கழுத்தையே நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி கும்பிட்டுருக்குறேன். நான் வேறு சூடம்லாம் எதுவும் பொறுத்தலை, பத்தி மட்டும் தான் பொருத்தி வச்சு. அதுதான் நான் கிளம்பி வரக்குள்ளேயே இதாயிரும். அப்புறம் நான் வீட்டை பூட்டிட்டு வரணும்ல, அதனால் நான் சூடம் பொறுத்தலை, சாம்பிராணியும் பொறுத்தலை, பத்தி மட்டும்தான் பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டேன். எனக்கு இதில் ஒரு பயங்கர மன திருப்தி. இந்த சங்கு வந்து எங்கள் ஓனர் வந்து அந்தமான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களோட ஞாபகார்த்தமாக நான் இதை வச்சுருக்கிறேன். அதுக்கு சின்ன ஸ்டாண்டு தான் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே பத்திரமா பாதுகாத்து வச்சிட்ருக்கேன். சாமி கும்பிட்டாச்சு, மனசு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மா காலையிலேயே சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வெங்காயம் எறிய போயிட்டாங்க. சாப்பாடு மட்டும் வச்சுட்டாங்க. நைட்டு வச்ச புளி சட்னியே நான் போதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி நானே தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். 2 தோசை மட்டும் எனக்களவாக சுட்டுக்கிட்டேன். எப்போவுமே என்னை நம்பி அம்மா இப்படி விட்டுட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கி என்னை நம்பி விட்டுட்டு போயிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், அம்மா நான் செஞ்சுக்கிறேம்மா. இப்போலாம் நான் யூடியூப் எடுக்கிறதுனால கொஞ்சம் தைரியமாகிட்டல, எப்படி சொல்கிறது, என்னோடய வேலைகளை நானே செஞ்சுக்கிற அளவுக்கு வந்துட்டேன் நான். அதனால் வந்து ஒரு இதனால ஒருத்தர் முன்னேறுறாங்க, ஒருத்தர் நல்ல இதாக இருக்காங்க, தப்பு இல்லைல்ல. அதனால் எனக்கு சமைச்சு மிச்ச மாவை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு இருந்தால் நம்ம போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து தோசை எடுத்துக்கிட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.